ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கார்த்திகை மாத பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த மாதத்துல என்னென்ன யோகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம தனிப்பட்ட முறையிலேயே நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்றுட்டு இருந்தார். இப்போ 19ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார். ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். அடுத்தது சுக்கிரன் 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க. இப்ப ஆட்சி பலத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள். அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்போ சுக்கிரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்துட்டீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு. என்னென்ன ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். மீன ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலனை பத்தி பார்க்கலாம். மீன ராசி, ராசிக்குள்ள சனி இருந்தாலும் வக்கரத்துல இருக்காரு. அவர் 12ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போறார். ஜென்ம சனி, ராசி அதிபதியும் வக்கரமாக போறார் 19ஆம் தேதிக்கு மேல. அப்போ உங்களுடைய தேவைகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் 19ஆம் தேதிக்குள்ள முடித்துக் கொள்வது என்பது நல்லது. ஒருத்தரை பார்க்க போறீங்க, ஒரு தொழில் ரீதியாக எந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதா படுது, அது உங்களுக்கு வேணும், அதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும், நீங்க போற காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே 19ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. அது எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 19ஆம் தேதிக்கு மேல குரு 4ஆம் வீட்டுக்கு வந்து வக்கரகதி அடையுது. அதுக்கு மேல உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், தொழில கவனமா இருக்கணும், தொழில் பண்ற இடத்துல கவனமா இருக்கணும், தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும். ஒரு அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது என்பது நல்லது. அப்ப சனியும் வக்கரகதி, லாபஸ்தானாதிபதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ 12ஆம் தேதிக்கு மேல ஏதாவது ஒரு வழியில லாபங்களும் உண்டு, அதே போல கொஞ்சம் விரயங்களும் உண்டு. எப்படி உங்களுக்கு லாபத்தை கொடுத்தே தீரணும். பட் இருப்பினும் யோசிச்சு பண்றது நல்லது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டிலே இருக்கார். இப்போ பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா தான் இருக்க போகுது மீனத்துக்கு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தனுசுக்கு வருது. அப்ப 21ஆம் தேதி தனுசுக்கு வரும்பொழுது என்ன பண்ணும், முழுக்க உங்களுக்கு 2 9ஆம் அதிபதியானவர் நன்மைகளையே கொடுப்பார், பணவரவை கொடுப்பார், தொழில் ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. அப்பா மூலமாக உதவிகள், தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும், ஆண் வாரிசு பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பெயர் புகழோட இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன் 3 8 கூடையவராக 8ஆம் வீட்டிலே இருக்கார் 10ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப என்ன ஆகுனா 8 கூடையவர் 8ல இருக்கும்போது கண்டங்கள் விலகும். ஆனா கொஞ்சம் சின்ன அவமானத்தை கொடுத்திருப்பார். அவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டு தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறாரு. அப்ப அதுவுமே விலக போகுது. தேவையில்லாத கண்டங்கள், தேவையில்லாத கெட்ட பெயர்கள், முயற்சிகள் கைகூடி வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 7 கூடையவராகி அவர் இருக்கக்கூடிய வீடு 8ஆம் வீடு. இப்போ 7 கூடையர் 8ஆம் வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், கொஞ்சம் ஏதாவது ஒரு சங்கடங்கள், பேச்சால இதெல்லாம் வரும். சோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, இந்த மாசம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போறது நல்லது. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் அதிபதி. அந்த 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரும் பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு தான் வரப்போறாரு. 4 கிரகங்கள் 9ஆம் வீட்டுக்கு வரப்போகுது. நல்ல அமைப்பு, வேலை கிடைக்கும், தொழில் பெருகும், தந்தை பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் வரும், கடன் விலகு அல்லது கடன் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அந்த கடனால இந்த தொல்லைகள் விலகும், நோய் நொடிகள் விலகும், கேஸ் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமா இருக்கும். இதெல்லாம் இந்த மாசம் நல்லா இருக்கும். மீனத்துக்கு ஆரோக்கியத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவி ஒற்றுமையில ரொம்ப கவனமா இருக்கு. மற்றபடி பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில இந்த மாசம் வரதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. ராசிக்குள்ள சனி வக்கரமாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அது வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் சரியாயிரும். இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.